கழகத்திற்கான இதுவரை ஒன்றும் கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது எந்த அளவு புத்தியாக இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழிகளை அவனை இவ்விடம் போய்விடாது. அது இவ்விடம் எப்பெருமிடம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி என்றாலே மலையில் மலை சார்ந்த ஒரு இடம். அப்படி மலையில் மலை சார்ந்த ஒரு இடம் என்றால் இயற்கை வளங்கள் நிறைந்த இடம், பசுமையான ஒரு இடம். அடடா ஏதோ ஒரு பசையை போட்டு அடிச்சிருக்காங்க. இயற்கையான இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்குள்ள ஆனந்தம் ஏற்படக்கூடிய காரணத்தினாலே இவ்விடத்தினுடைய அந்த சித்திரச்சமானது சேர்ந்து பார்க்கின்ற தருணம் எப்படி இருக்கிறது? தையர தையா தையர தையா தையர தையா முத்தாடு
உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்திலே உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டாலும் அவரோட வாழ்க்கையில கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்கள் வருவது இயல்பு. அப்படி துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இப்படி இயற்கையான காட்சியில கண்டு கழித்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை வாழ்க்கின்ற பொழுது மனதில் இருக்கிற கஷ்டங்களாம் மறைந்த மனமாகப்பட்டது அந்த ஒரு இன்பத்தை பெற்றவள். ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இன்று இருக்கிற இந்த உலகத்துல எது இருந்தாலும் சந்தோஷம், இயற்கையை கண்ட உடனே சந்தோஷம் பறக்கிறது கிடையாது. திருவிழா கூட்டத்தில் சும்மா கூட்டம் கூடனா சந்தோஷம் கிடைக்காது. கலை நிகழ்ச்சியை பார்க்கும்போது சும்மா வந்து பார்த்துட்டோம்னா எல்லாம் கிடைக்காது. அதுக்கு அது இருந்தாலே ஆனந்தம் கிடைக்குங்க. அது இல்லாம எதுவும் கிடையாது. அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க எது? அதுதான் இது வெற்றி. வெற்றி இல்லைண்ணே, வெற்றிங்கிறது அர்த்தம் உண்டு. இது வெற்றி, இது வெற்றிதான். அதை இப்படிங்க ஆமா வெயிலா தண்ணி குடிப்போம்ல, தண்ணி நல்லா குடிப்போம். ஒரு பாட்டு அதான் மரியாதை. மது நான் சொல்வது மது. என்ன மதுவானம் எங்க ஊர்ல சொல்லாதீங்க, குடும்ப கட்சி ஊர் கட்டுப்பாடு. ஆமா மது நாங்க பார்த்துக்கிட்டு கிடையாது. உலக நாடுமைக்கும் அதுக்குத்தான் இன்னைக்கு அடிமை. இன்றைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்ற என்னுடைய இளைஞர்கள். என்ன சொல்றீங்க? உண்மை. என்ன விசேஷமா இருந்தாலும் சரி, கல்யாணம் காது ஊத்து சட்டத்து நல்லது கட்டு திருவிழா என்ன ஒரு விழாவா இருக்கட்டும், இந்த மதுபானம் என்ற ஒண்ணு இல்லை என்றால் நீ என்ன விழா நடத்தி விட்ட, என்ன விசேஷம் வச்சு கூட்டப்படுத்தீங்க. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப சீரழிந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில். இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப கேட்டு விட்டார்கள். இந்த இளைஞரோட வாழ்க்கையில யாரோட கையில? அவரோட நம்பிக்கையில தான். ஆக அந்த ஒரு மனிதர்களே வாழ்கின்ற பொழுது தனக்குத்தானே வாழ வேண்டும் என்றால் கூட தனக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும். மதுவானம் இருக்க வேண்டிய எப்பயாவது ஒரு நாள், நல்ல நாள், பெரிய நாளுக்கு கொஞ்சமா குடிச்சிட்டு பேசாம வீட்டுல படுத்துக்கிறாங்க. அன்றைக்கு இங்கே குடித்துக் கொண்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாகி உலகமே சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? 2020க்குள்ள நமது நாடு, இந்தியா என்ற நாடு வல்லரசு நாடாக வேண்டும். இன்னைக்கு எதுல வல்லரசா போய்கிட்டு இருக்கு? இதுலதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு மதுரை மாவட்டத்தில் திருப்போணத்தில் கீழடி என்ற ஒரு அகழ் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன பொருள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடித்து அதனுடைய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 20-30 வருஷம் 50 வருஷம் போனதுக்கு அப்புறம் தமிழகத்துல நம்ம தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக அங்கே தோண்டி பார்த்தாலே தெரியும். வெறும் பாட்டும் தீங்க வந்து கிடக்கு. அப்படி நினைப்பேன் வராங்க சிந்ததிகள் மாறிக்கு உலகம் போய் கொண்டிருக்கின்றது. நாங்க போய்கிட்டு இருக்கு. இந்த டீ குடிக்கிறத தவிர என்ன படம் இங்க பேசுறேன், எங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க டீ மட்டும் தான் குடிப்பீங்க. அப்புறம் பெரிய இன்னைக்கு அதுக்கு அடிமையாகி ரொம்ப சீரழிந்து யார் புத்தி பத்தி சொல்ற மாதிரி கிடையாது. தகப்பனுக்கு பிள்ளைங்க புத்தி சொல்ல முடியல, பிள்ளைக்கு தகப்பன் புத்தி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரே நேரத்துல அன்னைக்கு மது வருதுகின்ற பொழுது ஒளிந்து மறைந்து மதுவாக மருந்து வருகிறார்கள். அப்படி கிடையாது. எங்க வேணாலும் இந்த நேரம் கணக்குல ரோட்ல வீட்டுல புங்க மரம் புளிய மரம் அதனைக்கு அகல வைத்து குடித்துக்கிட்டு இருக்கிற மதுவானத்தை கண்டவுடனே பள்ளிக்கு செல்கின்ற இளைஞர்கள் முதற்கொண்டு சிறு குழந்தை முதற்கொண்டு அதை பார்த்து கேட்டு விடுகிறார்கள். சிறு வயதிலேயே ஏதோ சத்தான டான்ஸ் போல நம்ம கொஞ்சம் பெரிய ஆளானா நான் புடிச்சு பழக போகணும் அதை நினைச்சிடுறேன். அப்புறம் என்னைக்கு விடுமான நாட்களை கிடைக்கின்றதோ அன்னைக்கு நான் அதை அவனும் வாங்கி குடிச்சு பார்த்து பழகிறேன். ஆக அப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது இப்படியே இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த சின்ன சின்ன குழந்தைலாம் இருக்கக்கூடிய தருணத்துல இந்த நாட்டோட நிலைமை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியும். காரணம் மதுவை நிறுத்த வேண்டும். யார் நிறுத்த போறா? யார் கேட்க போறா? நான் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு நான் என்ன சொல்றேன்? இடத்துல இந்த நாடே யாரு நம்பி? இளைஞர்களை நம்பி, முன்னாள் நம்பி. அப்படின்னா முன்னாள் முடியும் தம்பி தம்பி அட உண்பக்கில் இருக்கு உண்மை நம்பி. முன்னாள் முடியும் தம்பி தம்பி அட உண்பக்கில் இருக்கு உண்மை நம்பி. நாட்டையில்
எனும் நாட்டை எடுத்து முடியும் இதயம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் நாடே இருக்கின்றது. ஆனா இளைஞர்கள் இன்னைக்கு படுத்துற பாடு யார் சொன்னபடி கேட்கறது கிடையாது. ரெண்டு வயது வா எவ்வளவு நேரமா போய் நோய் குட்டிக்கிற உண்டு வர்றாங்க. எல்லாம் என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கின்றார்கள். இடத்திலே கழகத்திற்கான வழி நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கேட்கிற ஏதாவது உள்ளே சத்தம் அடே அப்பா என்ன பாடும் அசைந்தாடும் காற்று நல்ல காட்சி. ஆக சிறப்பான உள்ள ஆளுநர் செய்கின்ற காணம் பாடி இவனத்தில் பரவ வழங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? கண்ட பெருமானாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே இன்று சுந்தரவழி என்று சொல்லுடைய அற்புதமான வள்ளி என்ற பெண்மணி கண்டனைக்கு காவல் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கண்ட பெருமானோடு இன்று காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வள்ளி என்ற பெண்மணியை ஒன்றை சேர்க்க வேண்டும், ஒரு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலம் நமது கழகத்தை இன்று தொடங்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் இங்கு வெண்மையாகப்பட்டவள் பூங்காற்றோடு சென்று எவ்விதமான முறையில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். பூங்காற்றே ஏற்பாடு எதிர்பார்த்து போறவன் ஒரு பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவள் இல்லாம நெஞ்சம் பாடுதே, இவ இல்லாம நெஞ்சமா முடிய கொடுத்தவனே ஆசைப்பட்டு போவனே பூங்காற்றே
நான் என்ன பாட்டு பாடி நீங்க என்ன பாடிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க பாடிட்டு இருக்கேன், நீங்க என்ன பாடுறீங்க? நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க? நான் பாடுற பாட்டை மட்டும் நீங்க ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்கிறேன். இல்ல எனக்கு பாட தெரியும், நான் பாடுறேன். பாருங்க, அடே அப்பா நிறுத்தணும் முதல்ல. இந்த இடத்துல பாட்டுக்கு நாரணம் நான் பாடுறதுக்கு நீங்க வாங்கி பாட வச்சிருக்கீங்க. வெட்டிக்காரோட வேலை என்ன? அடியில் என்ன பாடுறோமோ அதை வந்து வாங்கி பாடணும். அதை விட்டு அப்புறம் நீங்க ஆட்டு ஒரு பாட்டை கூட கோர்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன செமினிப்பட்டியை பொறுத்தவரையில எனக்கு பாட தெரியும். பாட்டுக்கு நாரதம் நீங்க தானே? ஆமா. என்கிட்ட பாட்டு போட்டு பாட்டு ஜெயிச்சு பாருங்க. ஐய பேச்சு பேச்சா இருக்கணும், முடியும். அந்த தான் பாக்குறேன். என்னால முடியும் பாட்டு, எதிர்பார்த்து என்னால பாட முடிஞ்சா பாடுறேன், இல்லைன்னா நீங்க பாடினே பாடி போடு. எனக்கு என்ன தேவையா? பயம் அருணகண்ணா, பயம் பயம் எதிர்த்து பாடுங்க. பாடுறேன் ரொம்ப கட்டி இருக்கிறாப்புல கொஞ்சம் மோதி பார்க்கலாமா? நீங்க சொன்னீங்கன்னா மோதி பார்ப்பேன். ஒரு ஆதரவு இருக்கிறதுனால நேரம் உட்காந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. போய் வீட்டை போய் என்ன பண்ண போறேன்? சரி சீக்கிரம் வாத்தா சொல்லிட்டேன். ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொல்லுக்கு ஆத்துக்கு பக்கம் யாரோ வெட்டு நம்பி இருக்குது நானாக வளர்ந்த வரும் நானம்மா தாயாரு தந்தை யாரு சொல்லம்மா
பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிலவை பார்த்த பூமி சொன்னது என்னை தொடாதே நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் கலங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் கலங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தர மறுத்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் கலங்குகிறாய் என்னத்தை சொல்லுதமா என்னத்தை சொல்லுதமா அது இன்னையோட தன்னை மறந்து சொன்னது சொல்லுதமா என்னத்தை சொல்லுதமா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் கண்ணோடு துஞ்சும் கரைகரையே இசையமுதே இசையமுதே நான் ஒன்று நினைப்பேன் என்ன நினைப்பேன் தன்னால ஒன்னாச்சு நம்ம யாரு பிரிச்சா ஒரு தோடு கிழிச்சா தன்னாலே ஒன்னாச்சு இவன் இல்லாம தானே பரவாயில்லை இவன் இல்லாம தானே ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும் ஒன்னாயிருக்க எல்லாருமே ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாரு ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும் உண்மை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை உங்களை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காவல் செய்த கோபப்பா கடவுள் செய்த குற்றமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அழகிய மனித தமிழ் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அழகிய மனித போய முன்னாடி பெரிய பாட்டு பாடு போய போய மரியாதை பற்றாத மாதிரி பாட மாட்டேன் இன்னொன்னு லேச ஒசி பார்த்தேன் முடியுமான்னு பாட்டுக்கு நாள் இவர் தான் சொன்னார் அதெல்லாம் எதிர்பார்த்து பாடினேன் எதிர்பார்த்து பாடிய அன்பு MC படையப்பா அவர்களுக்கு என் இசைக்கு சார்பாக எல்லாம் ஜோரம் கேட்கிறேன் நன்றி நன்றி மக்களுடைய விருப்பம் எதையும் விளக்காக இருந்தாலும் தூண்டு ஓடு வேணும் என்ன விஷயம் இருக்குது என்னங்கிறது நீங்க ஒசி பார்த்தேன் பார்த்தாச்சு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி அடுத்து வரக்கூடிய ஆளுகிட்ட என்ன விஷயம் இருக்குது அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கு அவங்ககிட்ட பேசாதீங்க ஏன் ரொம்ப மோசமானங்க நான் சந்திக்க வேண்டிய விரைவாக சந்திக்க வேண்டும் மிகப்பெரிய கொடூரமானங்க என்ன இல்லைண்ணா ஆளாளும் சுயந்திரு கானம் கேட்கின்ற பொழுது பொம்பளை பிள்ளைய அழகா சத்தம் போட்டுச்சு ஆளும் சுயந்திரு அந்த ஊழவர்கிட்ட வந்திருக்கானே காவாடி பயலா அது காவலாடி பயலா காவலாளி அது சத்தத்தவே நீங்க ஆளர் இல்ல இல்ல ஆளர் சொன்னீங்களா போட சொன்னீங்களா ஆளாளும் சுயந்து கேட்குமா போட மாட்டான் எந்த சத்தத்தைங்க போட மாட்டான் அவன் திமிர் பிடிச்சவன் என்ன திமிராக இருந்துட்டோம் என்ன வேஷம் போடுறோமோ அதுக்கு தகுந்த தொழிலை மாத்திர போகணும் என்ன ஆசைப்பட்டாலும் திமிர் பிடிச்சவங்க படிச்சிருக்கான் படிச்சிருக்கான் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டீங்க உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும் புராணங்கள் 18 புராணங்கள் ஒண்ணு கூட அவனுக்கு தெரியும் 19 புராணம் தெரியும் 18 புராணங்கள் உண்டு உப புராணங்கள் 18 இருக்கு 19 நடிக்கப்பட்ட முறையில கிடையாது நீங்க 18ஓட முடிச்சிட்டீங்களா ஒண்ணு சேர்த்து படிச்சிட்டு வேதங்கள் 4 எல்லாத்தையும் நீங்க படிச்சது அவ்வளவுதான் வேதங்கள் 5 படித்துக் கொண்டிருக்கிறார் சாஸ்திரங்கள் 6 தெரியாத மனுஷனா இருக்கீங்க படிச்சது அவ்வளவுதான் உலகங்களப்பா சண்டையா
ஏழு ஒண்ணு கூட இதிகாசங்கள் 3 ஒண்ணு கூட. நீங்க ரொம்ப படிப்புல ரொம்ப வீக்கா. ஒண்ணு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஒண்ணு கூட கூட படிக்கிறியாம்ல என்ன பண்ணி சரி விடுங்க, ஏதோ புதுசா படிச்சிருப்பாரு கூட. இப்ப இனிமே நாட்டுல அதிகமா படிக்காத கூட இருந்து போட்டுமே, இந்த இடத்துல என்ன வேலைக்கு வந்திருக்கிறான், என்ன தொழில் செய்யறவன், அதை மதிக்க வேண்டும். நான் போறது வேஷம் என்ன அந்த அறிய வேண்டும் இல்லையா? என்ன வேஷம்? அப்ப நாய் வேஷம் போட்டா உழைக்கணும், கழுத வேஷம் போட்டா கத்தனம் பொதி சுமக்கணும், சிங்க வேஷம் போட்டா கட்சிக்க வேண்டும். அதே மாதிரி பன்னி வேஷம் போட்டா பிஎம். அப்ப அவன் பிஎம் சொல்லுங்க. ஏன் அது மட்டும் தெரியுமா? ஒரு சாக்கடையில் வர்றாதா பசிச்சா என்ன தெரியும்? அது அது உணவாக இது கிடைக்கின்றோ அதான் தெரியும். அது அவ்வளவு சொல்லியும் சத்தப்பட பார்த்தீங்களா, திமிரு. அவ்வளவு திமிரு வெளியில வரட்டும். அவனிடத்துல என்ன விஷயம் தெரிவிக்கலாம்? சுந்தரத்தை நான் பிடிக்கலாம். சுந்தரம் இதற்காக வந்தார்கள் பார்க்கின்றவர்கள் ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி இருவருமே திருமணம் என்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் அமிர்தவழி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வீகன் என்று பெயர் பெற்று சூரபதமனுக்கு சுப்பிரமணிய பெருமானுக்கும் அனைவரும் முடிவென்று திருப்பரங்கத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திர வழியாக திருமணத்தில் காவலப்பட்டு காத்துக் கொண்டிருக்கும் அண்ணனை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அந்த காவலாளி அவர் ரொம்ப உக்கிரமா இருக்கான். வெளியில வரட்டும், உக்கிரமற்ற பசங்க போடுவானா